அன்பிற்குரிய மாணவர்களே, இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த கொஸ்டினில் எதற்கு அதிக காரத்தன்மை உள்ளது அப்படின்ற சரியான வரிசையை நம்ம எழுதணும். இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் 1 மற்றும் 3, அதே மாதிரி 2 மற்றும் 4 இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைக்ளிக் காம்பவுண்டு தான். இதில் 1 3 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அலிசைக்ளிக் காம்பவுண்டாக இருக்குது. ஸோ அதில் நைட்ரஜனோட ஹைப்ரிடைசேஷன் sp3. 2 மற்றும் 4 இதில் பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜனோட ஹைப்ரிடைசேஷன் sp2. அப்போது நைட்ரஜன் ரெண்டுலேயுமே இருந்தாலும் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஹைப்ரிடைசேஷனை பொறுத்து மாறுபடும். அப்போது sp3யில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்மியாக இருக்கும். அதுவே sp2 ஹைப்ரிடைசேஷனில் நைட்ரஜனோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பேசிக் கேரக்டர். அப்போது நிச்சயம் இந்த கேள்விக்கான பதிலில் 1 மற்றும் 3 இது அதிகமாக இருக்கும். தென் 2 அண்டு 4 அதனுடைய சரியான வரிசை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1வது காம்பவுண்ட்லையும் 3வது காம்பவுண்ட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 1வது காம்பவுண்டில் எந்த ஒரு ஆக்சிஜனுமே இல்லை. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்குது. அப்போது ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரானை விரும்பக்கூடிய எலமெண்ட். ஸோ அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி நைட்ரஜன் ஆட்டத்தில் குறைஞ்சிரும். ஸோ அப்போ இந்த கேள்வியில் யாருக்கு மோர் பேசிக் கேரக்டர் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காம்பவுண்ட் 1 தென் காம்பவுண்ட் 3. அடுத்து இப்போ இந்த 2 காம்பவுண்டையும் பாருங்கள். இங்கே வந்து sp2 ஹைப்ரிடைசேஷன் இருக்குது. ஆனால் இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், இங்கே நைட்ரஜன் பிரிடின், இந்த காம்பவுண்டுக்கு பேர் வந்து பிரிடின்னு சொல்லுவாங்க. பிரிடினில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜனுக்கு வெளியே அவுட்டர் ரிங்கில் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், இதை வந்து பிரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நைட்ரஜன் மேலே 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. ஆனால் அது இன்சைடு த ரிங் இருக்குது. ஸோ அப்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும், இது ரெண்டுலேயுமே எலக்ட்ரான் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்த போதிலும் இந்த உள்ளே இருக்கக்கூடிய பிரோலில் இருக்க 2 எலக்ட்ரான் வந்து அவ்வளவு ஈஸியாக வந்து என்ன பண்ணாது, அவுட் சைடில் வெளியே வராது. அது உள்ள ரிங்குக்குள்ளேயே இருக்கிறதுனால இங்கே வந்து ஒரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் உருவாகுது. அதாவது இந்த எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இது இங்கே ஷிஃப்ட் ஆகும், மறுபடியும் இது இங்கே ஷிஃப்ட் ஆகும். இப்படி இன்சைடு த ரிங்குக்குள்ளேயே ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கனால இதனுடைய பேசிக் கேரக்டர் குறையும். நமக்கு என்ன தெரியும், பேசிக் கேரக்டர் அப்படின்னா எது எலக்ட்ரானை ஈஸியாக கொடுக்குதோ அதுதான் மோர் பேஸ். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பிரிடீனில் வந்து நைட்ரஜனுடைய 2 எலக்ட்ரானும் அவுட் சைடு த ரிங் இருக்கனால இது ஈஸிலி டொனேட்டு, இதனால் ஈஸியாக வெளியே கொடுக்க முடியும். ஏன்னா ரெண்டுமே வெளியே இருக்குது. அந்த காரணத்தினால நமக்கு பிரிடீன் இஸ் மோர் பேசிக் தென் பிரோல். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான சரியான பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 > 3 > 2 > 4. Thank you.